இன்னைக்கு நம்ம பிளாக் லவர் 64th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். எபிசோட ஓப்பனிங்கில் ஆஸ்தாவை அந்த சூனியக்காரிங்களோட ராணி ஃபுல்லாக கண்ட்ரோலில் எடுத்துருப்பாங்கல்ல, அப்படியே கண்ட்ரோலில் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் ஹீரோவை யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற எல்லாரையும் காலி பண்ணலாம். அதுக்கு முதல்ல யாரை சூஸ் பண்ணலாம்? அந்த சில்வாங்கிற புள்ள ஒரு ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவ தானே, அவளை போய் நீ முதல்ல போட்டு தள்ளுன்னு சொல்லும்போது ஹீரோவும் ஸ்வாடை எடுத்துட்டு கிட்ட போவானா, டேடே இருக்கிற பழைய வன்மத்தில் வச்சுட்டு என்ன ஏதாவது பண்ணிடாதரா அப்படிங்கிற மாதிரி சில்வாவும் பயங்கரமாக புலம்பிட்டே இருக்கும்போது ஆஸ்தாவும் ஆல்மோஸ்ட் அட்டாக் பண்ணுறதுக்காக ஸ்வாடை பண்ண போகக்குள்ள டக்குனு கொஞ்சம் சுயநினைவுக்கு வந்துட்டு அவனோட கையை அவனே இன்னொரு கையை வச்சு ஸ்டாப் பண்றான். ஸோ இன்னுமே ஹீரோ என்னதான் அந்த சூனியக்காரி ராணியோட கண்ட்ரோல்ல இருந்தாலுமே ஓரளவுக்கு அவனோட கான்சியஸும் இருக்க தான் செய்யுது. இந்த மேட்டரை அந்த சூனியக்கார லேடியுமே ரியலைஸ் பண்றாங்க. பரவாயில்லடா குட்டி பையா, என்னதான் உன் பாடியை நான் கண்ட்ரோல்ல எடுத்திருந்தாலும் இன்னுமே உன்னோட மன வலிமை ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்குது, அதை நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் இதெல்லாம் ஒரு ரீசன் என்னால விட்டு கொடுக்க முடியாதுன்ட்டு மறுபடியும் சில்வாவை போட்டு தள்ளுறதுக்காக ஆர்டர் கொடுக்கும் போது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த வெனேசா, அவனை நீங்க போக விட்டுருங்க, இந்த காடை விட்டு நான் எக்காரனை கொண்டு இனிமேல் எங்கேயுமே போக மாட்டேன், இனிமேல் எப்பவுமே இங்கேயே இருக்கிறேன், என்னைக்குமே இனி எப்பவுமே உங்களோட வார்த்தைகளை நான் மீற மாட்டேன், ப்ளீஸ் நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன்னு சொன்னா, தேவையில்லடி, நீ இனிமேல் ஒரு ஆணியை புடுங்க வேண்டாம், இப்போதைக்கு ஹீரோ பையன் இங்க இருக்கிற எல்லாரையும் சாகடிக்க போறான், அதனால உன்னோட ஆஃபரை நான் ரிஜெக்ட் பண்றேன். பிளஸ் ஒரு மேட்டர் சொல்லட்டா, நான் எதுக்கு இவ்வளவு நாளா உன்னை தேடிட்டு இருந்தேன், நீ எனக்கு ரொம்பவுமே முக்கியம், அந்த ஒரு காரணத்துக்காக நினைக்கிறியா? கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் நீ இப்படி தப்பிச்சு போயிட்டு திருப்பி வரும்போது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருளை நீ கொண்டு வருவ அப்படின்னு நான் உணர்ந்தேன். அப்படி எந்த அளவுக்கு நீ எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பொருளை எடுத்துட்டு வர போறோம் நானும் எக்ஸைட்டடா காத்திருந்தேன். அப்படிதான் நீ இந்த பையனை இங்க கூட்டிட்டு வந்திருக்க. ஆன்டி மேஜிக்கை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பையனை நீ கூட்டிட்டு வருவேன் நான் என்னைக்கும் எதிர்பார்த்ததே இல்லை. அப்புறம் முக்கியமா வெனேசா, நீ ஒன்ஸ் இங்க இருந்து வெளியில போனதுக்கு அப்புறம் நீ என்னதான் பிரயோஜனமா பண்ண? எப்பவும் போல எந்த ஒரு பயனும் இல்லாத இம்பர்ஃபெக்டான ஆளுங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகுன. ஆனா உனக்கும் எனக்கும் இருக்கிற இந்த உறவுங்கிறது எக்காரணம் கொண்டு முறிஞ்சு போகாது. ஏன்னா எப்படி பார்த்தாலும் நம்ம எல்லாருமே இங்க இருக்கிற எல்லாருமே ஒரே ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான். உன்னால என்னைக்குமே என்னை விட்டு பிரிஞ்சு போக முடியாதுன்னு சொல்லக்குள்ள வெனேசாக்கு அப்படியே அவ சின்ன பொண்ணா இருக்கும் போதுல இருந்தே அந்த ஒரு கூண்டுக்குள்ள தான் வளர்ந்துட்டு இருந்த மாதிரியும், மற்ற சூனியக்காரங்களா காட்டை விட்டுட்டு வெளியில போய் மற்ற ஊருங்களெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரக்குள்ள அவங்க பேசுறதெல்லாம் கேட்டு பயங்கரமா ஜலசா ஃபீல் பண்ணியிருந்திருப்பான். நானும் வெளியில போகணும், என்னை யாராவது கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி அவ்வளோ ஏக்கமா இருந்திருப்பான். ஈவன் என்னை வெளியே அலோவ் பண்ணுங்கன்னு அந்த ராணி கிட்ட கேட்கும் போதுமே அப்போ அந்த ராணி இவ வெனேசா கிட்ட இந்த த்ரெட்டை பயன்படுத்துற மாதிரியான ஒரு மேஜிக் ஒன்று இருக்கும்ல, இதை பயன்படுத்தி நீ எப்போ ஃபேட் உன் விதியை வந்து கண்ட்ரோல் பண்றியோ அன்னைக்கு மேபி பார்க்கலான்னு பயங்கர ஸ்ட்ரிக்டா சொல்லியிருந்திருப்பாங்க. நீ என் ஃபேமிலியை சேர்ந்தவ, எக்காரனை கொண்டு உன்னை வெளியில போக விட மாட்டேன்னு. ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஃபேமிலியை இப்படி உள்ள பிடிச்சி வச்சிருக்கீங்களே, உங்களுக்கே நியாயமா இருக்காங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள் இவளுக்கு இருக்கும். இருந்தாலும் எப்படியும் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இந்த விதியை கண்ட்ரோல் பண்ற பவர்லாம் எங்கிட்ட இல்லை, எதுக்குதான் தேவையில்லாம இதெல்லாம் எங்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறீங்களோன்னு அதுக்கப்புறம் அவளோட விதியை அவ அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பா. இந்த கூண்டு தான் நமக்கு நிரந்தரமான இடம், இங்கிருந்து வெளியில போறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாதுன்னு அவளோட மேஜிக்கை யூஸ் பண்ணி அவளே சில பறவையெல்லாம் உருவாக்கிட்டு அதுங்க கூட சும்மா கான்வர்சேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. இப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் ஏதோ ஒரு இன்ட்ரூடர் வந்துட்டான் அப்படின்னு அலறிக்கிட்டு இருக்கும்போது இவளுக்கும் அந்த சத்தம் கேட்டு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இவளை அடைச்சு வச்சிருந்திருக்க இடத்துல சவுத்தை உடச்சுக்கிட்டு நம்ம யாமி பையன் தான் வந்திருப்பானா. யாமியை பார்த்தோன்னே ஆஹா முதல்ல ஒரு ஆம்பளை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்பட்டு இருந்திருப்பான். அதுவே யாமி புலம்பிக்கிட்டு இருப்பான், சா இந்த இடத்துல ட்ரைனிங் எடுக்கலாம் அப்படின்னு காட்டுக்குள்ள வந்தா காட்டுக்குள்ள வந்து ஒரு குத்தமா இருக்கிற எல்லாரும் ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்களே அப்படின்னு புலம்பிக்கிட்டு அங்க இருக்கிற வெனேசாவை பார்த்து, ஆமா இது என்ன இடம் புள்ளன்னு கேட்டா, இது ராணியோட இடம்னு சொல்லுவாளா. ஓ இப்போ நான் சண்டை போட்டேன்ல அவளோட இடமா, சரி நீ என்ன கூண்டுக்குள்ள நின்றுட்டு இருக்கிற, இந்த கூண்டுக்குள்ள நான் இங்கேயே இருந்தாகணும், இங்கிருந்து நான் வெளியில போக கூடாது, இது வந்து ராணியோட ஆர்டர், இது என்னோட விதின்லாம் அவ சொல்லக்குள்ள, ஓ வெளியிலேயே போனது கிடையாதா அப்படின்னா ரொம்ப கஷ்டம் தான். இருந்தாலும் விதிங்கிற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறது ஆமா புரிஞ்சுக்க முடியுது. விதிங்கிற ஒருத்தன் உயிரோட இருந்தான்னு வையன், அவன் மேல நானும் சம்மாகான்ல இருப்பேன். எல்லாருமே அந்த விதிப்படி தான் நடக்கணும் அப்படின்னு அந்த விதிங்கிற நபர் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பான். இருந்தாலும் அவன் என்ன பண்ணாலும் சரி, அவன் சொல் பேச்செல்லாம் கேட்டுட்டு என்னால் நடக்க முடியாது, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருப்பேன். இப்போதைக்கு உங்களோட ராணியா இருந்தாலும் சரி, எனக்கு அந்த கிழவியோட சில சண்டைகள் போட வேண்டியதா இருக்கு, அதனால இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறதுக்காக உனக்கு ஒரு வாய்ப்புங்கிறது இருக்கு, நீ பயன்படுத்தினா பயன்படுத்திக்கோ, இல்லைன்னா கிளம்புன்ட்டு அவன் பாட்டுக்கு அங்கிருந்து போக பார்க்க. அப்படின்னா என்ன இங்கிருந்து என்ன போக சொல்றேன் இல்லைன்னு வெனேசா கேட்கக்குள்ள, நான் ஒன்றும் சொல்லல, உனக்கு விருப்பம் இருந்தா போ, இல்லைன்னா இங்கே கடை, எனக்கு என்னன்னு சொல்லியிருந்திருக்க அப்படின்னா ஓகே. திருப்பி இந்த வாய்ப்பு அமையுமான்னு தெரியாது, நம்ம எஸ்கேப் ஆயிடலான்னு அங்கிருந்து வெளியில வந்திருப்பாளா. வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபின்ரால் பையன் அவனுக்கு ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்குமான்னு சொல்லி அவன் பாட்டுக்கு ஊருக்குள்ள சுத்திட்டு இருந்திருப்பானா. அப்படிதான் வெனேசாவையும் பார்த்துருப்பான். அதுக்கப்புறம் பிளாக் புல்ஸ்ல ஒன்னா சேர்ந்து இவ்வளவு நாளா ஜாலியா இருந்திருப்பா. இதெல்லாம் யோசிச்சு பார்த்தவளும் கண்டிப்பா நீங்க என்னோட ஃபேமிலி கிடையாது, பிளாக் புல்ஸை சேர்ந்தவங்க, அவங்க தான் என்னோட உண்மையான ஃபேமிலி, என்னோட உண்மையான ஃபேமிலியை காப்பாத்துறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு அவ சொல்லக்குள்ளேயே அவளோட கிரிமாயர்ல புதுசா இன்னொரு மேஜிக்ங்கிறது ஆட் ஆகுது.
அந்த மேஜிக்கோட ஒரு சிம்பாலிசமா அந்த இடத்துல ஒரு சிவப்பு கலர்ல பூனை ஒன்று வருமா, அதை பார்த்த அந்த ராணியுமே இது வரைக்கும் வெனேசா பண்ணி ஒன்றும் என் ஃபேமிலி கிடையாதுன்னா சொன்னால, இதெல்லாம் பெருசா எடுத்துக்கல. ஆனா இவ்வளவு நாளா நீ அந்த விதியை கண்ட்ரோல் பண்ற பவரை கத்துக்கணும் அப்படின்னு அவங்க கேட்டிருந்திருப்பாங்கல்ல, அதை வெனேசா கத்துக்கிட்டா அதுக்கான அடையாளம் தான் இந்த பூனை. இருந்தாலும் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமேனு மறுபடியும் ஆஸ்தாவை கண்ட்ரோல் பண்ணி சில்வாவை போட்டு தள்ள சொல்லக்குள்ள, அப்போ நம்ம ஆஸ்தாவோட பாடியை போய் அந்த பூனைங்கிறது டச் பண்ணும். இருந்தாலும் பெருசாங்க எந்த ஒரு எஃபெக்டும் ஏற்பட்ட மாதிரி இல்ல. ஆஸ்தா சில்வாவோட தலையை ரெண்டாக்கிடுவானா, ஓகே போட்டு தள்ளிட்டான். இருந்தாலும் இந்த பூனைக்கு என்ன பவரே இல்லையான்னு யோசிக்க, திடீர்னு நடக்கிறது எல்லாமே ரிவர்ஸ் ஆன மாதிரியும் அந்த இடத்துல சில்வாங்கிறவ நல்லா தான் இருப்பாளா, இவளுக்கு ஒண்ணுமே புரியல என்ன அந்த பூனையோட பவரா. இருந்தாலும் சரி இன்னொரு ட்ரை பண்ணி பார்ப்போன்ட்டு சில்வாவை கீழே தள்ளியை விட்டு மறுபடியும் அவளை குத்தலான்னு போனா, மறுபடியும் குத்துற மாதிரி தான் தெரியுது. பட் இருந்தாலும் அடுத்த செகண்டே பார்த்தா சில்வா நல்லா தான் இருக்கிறா. என்னடா இங்க நடக்குதுன்னு பக்கத்துல இருக்கிற அந்த ஃபின்ரால் இருக்கிறான்ல, அவனை போட்டு தள்ள போகும்போது முதல்ல ஃபின்ரால வெட்டியாடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா ஃபின்ரால் அங்க நல்லா தான் இருக்கிறான். இந்த பேட்டர்னை நோட்டீஸ் பண்ண அந்த சூனியக்காரங்களோட குயினுக்கும் ஓகே ஃபைன், விதியை கண்ட்ரோல் பண்ற அந்த பூனையால ஒருத்தங்களோட விதியை மாற்ற முடியும். அதாவது ஏற்கனவே கொலை பண்ணதுக்கு அப்புறமும் அதை வந்து ரிவர்ஸ் பண்ற மாதிரி தான். முழுசா இந்த பூனையை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு வெனேசாக்கு தெரியலனா, இப்போதைக்கு அந்த பூனையே சாகடிக்கலான்னு பார்த்தாலுமே அந்த பூனை மேல பிளேடுங்கிறது சுத்தமா படவே இல்லை. ஓகே பூனையை போட்டு தள்ள முடியலனா பூனையோட ஓனரை டைரக்டா போட்டு தள்ளிடலான்னு வெனேசாவை காலி பண்றதுக்காக ஹீரோவை கூட யூஸ் பண்ணாம அந்த குயினே டைரக்டா இறங்குறாங்க. ஆனா அந்த கேப்ல அந்த பூனை வந்துட்டு அப்படியே அந்த ராணியையும் டச் பண்ணக்குள்ள திடீர்னு அந்த இடத்துல பார்த்தா அவங்க அவ்வளோ மேஜிக் யூஸ் பண்ணி வச்சிருந்தாங்களா, அது எல்லாமே காணாம போயிட்டு லைக் ஆல்மோஸ்ட் அவங்க தோத்து போன மாதிரி கீழே விழுந்துடுறாங்களா. என்ன நடக்குதுன்னு அந்த ராணிக்கு ஒன்றும் புரியாம இருக்க, அங்க அந்த ராணி பிடிச்சி வச்சிருந்த எல்லாருமே ரிலீஸ் ஆகிட்டாங்க. எப்படியோ ரிலீஸ் ஆயிட்டா அப்படின்னு கொஞ்சம் ஹாப்பி ஆகும்போது வெனேசாவும் அப்படியே அந்த பூனையை கொஞ்சம் தோல்ல எடுத்து வச்சுக்கிட்டு ராணி கிட்ட போய், நீங்க இதை அவைக்கன் பண்றதுக்காக தான் இவ்வளவு நாளா என்ன பிடிச்சி வச்சுட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இன்னும் சொல்ல போனா ஆக்சுவலி இதை அவைக்கன் பண்ணதுக்கு அப்புறமே இதை எப்படி யூஸ் பண்ணலாம், இதுகிட்ட என்னென்ன பவர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. இருந்தாலும் எனக்கு நெருக்கமா இருக்கிற என்னோட ஃபேமிலியை எப்படியும் இந்த பூனைங்கிறத காப்பாத்துங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. அதே தான் இப்போ அந்த பூனையும் பண்ணுச்சு. ஆனா உங்களை நான் எதிர்க்கிறதுக்கு காரணம் என்னைக்கும் நீங்க என்னோட ஃபேமிலியா இருந்தது இல்லைன்னு அவ சொல்ல, அங்கே இந்த ஒரு எபிசோடையே முடிக்கிறாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அடுத்த எபிசோட மிஸ் பண்ணாம பாருங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, தேங்க்யூ.